ஹாய் ஃபியூச்சர் ஆஃபீஸர்ஸ். ஆல்ரெடி பழமொழி நானூறில் 2 பார்ட் பார்த்தோம். டெய்லி 5 பார்த்துட்ருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் 5 வந்து பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு ஒன், அணியெல்லாம் ஆடையின் பெண். அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம எவ்வளோ தான் ஆவரணம் அணிஞ்சாலும் அதுக்கு மேலானது எனது ஆடை. அதே மாதிரி அந்த ஆடை இல்லாமல் நகை அணிஞ்சாலும் அது என்ன சொல்கிறது, அழகாக தெரியாது. நமக்கு ரொம்ப முக்கியமானது எது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஆடை அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி ஒருத்தரோட வாழ்க்கையில் ரொம்ப திறமை இருந்தாலும், செல்வம் புகழ் எல்லாமே இருந்தாலும், அவங்கள்ட்ட ஒரு நல்ல பழக்கம் இல்லை, அதாவது ஒழுக்கம் இல்லை அப்படின்னா அது எல்லாம் இருந்து என்னது வேஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு தான் அணியெல்லாம் ஆடையின் பின். அதாவது ஆடைக்கு அப்புறம் தான் ஆபரணம் அப்படிங்கிறது பொருள். அம்பலம் தாள் கூட்டுவார். இது என்ன அப்படின்னா, தாள் அப்படின்னா கதவு போடுறது போட்டு, அம்பலம் அப்படின்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச இடம், அதாவது அம்பலப்படுத்துகிறாங்க, வெளிப்படுத்துகிற இடம். அதாவது ஓப்பன் ஸ்பேஸுக்கு பூட்டு போட்டு அது வேஸ்ட்டு அந்த மாதிரி. அதே மாதிரி எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயத்தை திருப்பி கூடுறது அது வேஸ்ட்டு அப்படிங்கிறதுக்கு பொருள் இது. அம்பலம் அப்படின்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச இடம், தாள் கூட்டுவார்னா கதவை பூட்டுறது. அம்பு விட்டு ஆக்கறக்கு மாறு அப்படின்னா ஒருத்தர் அம்பு விட்டுட்டோம் அப்படின்னா அது திருப்பி நம்ம வாங்க முடியாது. அதே மாதிரி ஒருத்தவங்க பேசிக்கிட்டாங்க அப்படின்னா அந்த வார்த்தையை திருப்பி பெற முடியாது. அது வந்து மற்றவங்களுக்கு காயம் துன்பம் இதெல்லாம் தரலாம். ஸோ பேசுகிற வார்த்தையில் என்ன பண்ணணும், கவனம் இருக்கணும். அதான் இது அம்பு விட்டு ஆக்கறக்கு மாறு. அயலறியா ஆட்டணும் இல். இதுக்கு என்ன பொருள் அப்படின்னா, ஆட்டணும் அப்படின்னா உணவு, இல் அப்படின்னா வீடு. ஒருத்தவங்க வீட்டில் சமைக்கும் போது அதனோட வாசனையை வந்து மற்றவங்களால அறியாமல் இருக்க முடியாது. அதே மாதிரி நம்ம செய்கிற நல்லதோ கெட்டதோ என்ன வரும், கண்டிப்பாக மற்றவங்களுக்கு தெரிஞ்சுதான் இருக்கும், அது என்னைக்கும் மறைஞ்சிருக்காது அப்படிங்கிறதா இதுக்கு அயலறியா ஆட்டணும் இல் அப்படிங்கிற பொருள். ஐரை விட்டு வரா அல் வாங்குபவர். இது என்ன அப்படின்னா, ஐரைங்கிறது ஒரு மீன், வரால் அப்படிங்கிறதும் ஒரு மீன், விரால்னு சொல்லுவாங்க. இது இந்த பழமொழியில் வரால்னு வந்திருக்கு. ஐரை அப்படிங்கிறது சின்ன சைஸில் இருக்கும், வராலுங்கிறது பெரிய சைஸ் மீன். அந்த சின்ன சைஸ் மீனை விட்டுட்டு பெரிய சைஸ் மீனை வந்து பிடிக்க முயற்சிப்பது. இது எப்படி அப்படின்னா, கண்டிப்பாக நமக்கு இதில் ஒரு லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறத எதிர்பார்த்து நம்ம அதை யூஸ் பண்ணாமல் பெரிய லாபம் அது வருமோ வராதோ அப்படிங்கிற ஒரு டவுட்டில் இருக்கும். அதை போய் நம்ம என்ன பண்ணுறது, எதிர்பார்த்துருக்கிறது வந்து புத்திசாலித்தனம் கிடையாது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இதே மாதிரி நிறைய தமிழ் அவுட் ஆஃப் சோர்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நம்ம எக்ஸாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.